சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மதுரையிலேருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குருவித்துறை தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா, அதாவது மதுரையிலேருந்து சோழம் வந்தான் போகக்கூடிய பாதையில் குருவித்துறை வைகை ஆற்று கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் இந்த குருவித்துறை. இது ஒரு பெருமாள் கோவில், வைணவ தலம். இந்த கோவில் தான் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது. அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்கள் நிவர்த்தியாகவும் வாழ்க்கையில் மென்மேலும் உயரவும் இந்த கோயிலை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. அதுவும் தங்களுடைய நட்சத்திர நாளான சித்திரை நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தன்று போய் வழிபாடு மேற்கொள்வது இன்னும் சிறப்பு. இந்த கோவிலோட பெருமாளோட பேர் சித்திர வல்லப பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட காட்சி தரார். இந்த கோவிலோட என்ன சிறப்பு மற்ற விஷயங்களை பார்ப்போம். அதாவது குருவித்துறை ஊர் பேர் பார்த்திங்கனால வித்தியாசமாக இருக்கும். குருவி கிடையாது, குருவி. குரு வின் துறை, அதாவது குரு இங்கே துறை அமைத்து நாராயணனை வழிபட்டதால் குருவின் துறை, அது காலப்போக்கில் குருவித்துறை சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் ஒரு வைணவ தலம். இந்த கோவிலில் பெருமாள் பிரதான கடவுளாக விளங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பரிகார தலமாக விளங்குது. அதுவும் குரு யோக குருவாக விளங்கக்கூடிய தலமாக இந்த கோவில் விளங்குது. குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும், அதாவது அவருடைய பார்வை நம்மீது படும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களை தரக்கூடிய யோக குரு பார்வையை அமையக்கூடிய தலமாக இந்த கோவில் விளங்குது. அதாவது குரு வழிபட்ட தலமாக இந்த கோவில் விளங்குது. என்னென்னா, அதாவது ஃபஸ்ட் இந்த கோயிலோட வரலாற்று குறிப்புகளை பார்ப்போம். பின்பு இந்த கோயிலோட மற்ற சிறப்புகள் உங்களுக்கு தானாக தெரிய வரும். அதாவது முன்பொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தபோது இதில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சண்டை நடக்கும். அந்த தேவர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடியவரை பார்த்திங்கன்னா இந்த குரு. அதே போல் இந்த அசுரர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா சுக்லாச்சாரியார், அதாவது சுக்கிரன். இந்த குருவோட இன்னொரு பேர் பிரகஸ்பதி சொல்லுவாங்க. ஸோ இந்த தேவகுரு, இவர் அசுரகுரு. 2 பேருக்கு இங்கே சண்டை நடக்குது. ஸோ இதில் தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள், அவர்களுக்கு மரணமில்லாத வாழ்வு. இந்த அசுரர்கள் அமிர்தம் சாப்பிடல, அதனால் சண்டை போடும்போது இவர்களோட உயிர் நிறைய போக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போது சுக்லாச்சாரியார், அதாவது சுக்கிரன், அவருக்கு ஒரு மிருத சஞ்சீவினி மந்திரம் சொல்லக்கூடிய இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் அவருக்கு தெரியும். ஸோ அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி அங்கே இறந்திருக்கக்கூடிய அரக்கர்கள், அதாவது அசுரர்களை திருப்பி உயிர்த்தெழ செய்வார். ஸோ இதை பார்க்குற தேவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு இங்கே நம்ம தேவர்களுக்கு இந்த மந்திரம் தெரியாமல் இருக்குது, இது தெரிஞ்சால் நம்மளும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வருது. ஸோ இதை எப்படியாவது கற்றுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க, தேவர்களுடைய தலைவரான, அதாவது அந்த குரு பிரகஸ்பதி, இந்த பிரகஸ்பதியோட மகன் கச்சன் சொல்லக்கூடிய அந்த கச்சன் அனுப்பி அசுரகுரு சுக்லாச்சாரியர்கிட்ட அனுப்பி அந்த மந்திரத்தை கற்றுக்க அனுப்புகிறார். இந்த கச்சன் என்ன பண்ணுறாரு, அசுரகுரு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இதை கற்றுக்க போகிறாரு. ஆனால் இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, அவர் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அகெயின்ஸ்ட் இருக்கக்கூடிய இவர்களாக இருந்தாலும் தன்னிடம் கல்வி கற்க வந்த ஒரே காரணத்திற்காக அவர் கற்றுக் கொடுக்க ஒத்துக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க கற்றுட்டு போய் இவங்ககிட்ட அகெயின்ஸ்டாக தான் சண்டை போட போகிறாங்க தெரிஞ்சோ கல்வின்னு வந்துட்டால் அந்த இடத்துல
அது சொல்லிக் கொடுக்காம விடக்கூடாது என்பது ஒரே காரணத்துக்காக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, ஒத்துக்கிறாரு. சுக்கராச்சாரியார் ஒத்துக்கிறாரு. அங்கே இவர் வந்து சீடனாக போய் சேர்றாரு. அந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மகள் தேவயானை. அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கச்சன் மீது ஒரு தலை காதல். இந்த ரொம்ப நாளாக காதலிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகிடுது, சுக்கராச்சாரியார் வந்து அந்த மந்திர உபதேசம் செய்துடுறாரு இவருக்கு, கச்சனுக்கு. கச்சனா அந்த மந்திரங்களை கற்றுக்கிறான். பின்பு அங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள் அசுரர்கள் கூட இருக்கக்கூடிய அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவன் கற்றுட்டு போய் தேவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவான், பின்பு நம்மளே இது பண்ணிவிடுவாங்க, அதனால் இவனை சும்மா விடக்கூடாது, நம்ம குரு சொல்லி கொடுத்தாலும் சுக்கராச்சாரியார் சொல்லி கொடுத்தாலும் இவனை உயிரோட திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக மற்றவங்களாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கச்சனை கொன்னுட்டு அவனோட சாம்பலை சுக்கராச்சாரியருக்கு குடிக்கக்கூடிய பானத்தில் கலந்து கொடுத்துட்றாங்க. அவரும் தெரியாமல் குடிச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் உள்ளே போயிடுச்சு, சுக்கராச்சாரியரோட வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறமேட்டு அவளோட மகள் தேவயானி என்ன பண்ணுறா, தேடுறா கச்சனை காணுமே அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லிடுறான், அதாவது சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி கச்சனை காணும், எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. இவளோட காதல் எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு தெரிவிச்சிட்றான். அப்புறமேட்டு சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு, எங்கே இருக்காருன்னு பார்த்த உடனே பார்த்தா தன்னோட வயிற்றுக்குள்ளே சாம்பலாக கிடக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிறார். அப்புறமேட்டு இது போல் தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால இருக்காருன்னு சொல்லி தன்னோட மகள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, அவன் உயிரோடு வரணும் அப்படின்ற போல் மகள் வந்து அடம் பிடிக்கிறார். தன்னோட மகளோட விருப்பத்துக்காக அதை என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகப்படுத்தி அவனை உயிர் தழ செய்கிறார். அந்த மந்திரத்தை சொன்னவுடனே அவரோட வயிற்றுலேருந்து கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடுறாரு கச்சன். ஸோ இப்போ வெளியில் வந்த உடனே சுக்கராச்சாரியார் இறந்து போயிடுறாரு. பின்பு என்ன நடக்குதுன்னா, வெளில வந்த கச்சன் வந்து தன்னை சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உபதேசித்த அந்த சுக்கராச்சாரியார் நம்ம உயிர் இவர் இறந்துட்டார், அதனால் திருப்பி இவர் கற்றுருந்த அதே மந்திரத்தை பிரயோகப்படுத்தி சுக்கராச்சாரியாரையும் உயிர் திழ செய்கிறார். அவரும் உயிரோடு வந்துடுறார். பின்பு சுக்கராச்சாரியார் தன்னோட மகளை கட்டிக்க சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறாரு. அதற்கு கச்சன் வந்து ஒத்துக்கலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறார். அதாவது, நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் நான் உங்களோட வயிற்றுலேருந்து வந்ததுனால நான் உங்களுக்கு மகன் ஆகிட்டேன், அவள் எனக்கு சகோதரி ஆகிட்டா, இனிமேல் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப முற்படுறான் கச்சன். தேவயானிக்கு ஒரே கோவப்பட்டு என்ன பண்ணுறா, தன்னோட சக்திகளை பயன்படுத்தி தேவலோகம் போக முடியாத அளவுக்கு ஒரு 7 மலைகளை உருவாக்குறான். கச்சனால் அதை கடந்து போக முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. கொஞ்ச நாள் ஆன உடனே, அதாவது தேவர்கள் குருவான பிரகஸ்பதி தன்னோட மகனை காணும்னு சொல்லிட்டு தேடுறாரு. பின்பு என்ன பண்ணுறாரு, நாராயணனை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய வைகை ஆற்று, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா குருவித்துறை, இந்த இடத்துல வைகை ஆற்று கரை ஓரமாக ஒரு துறை அமைத்து நாராயணன் நோக்கி தவம் செய்கிறார், தன்னோட மகனை மீட்டு தரும்படி. உடனே நாராயண பெருமாள் வந்து பிரகஸ்பதியோட தவத்துக்கு மெச்சி அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சக்கரத்தாழ்வார் அனுப்பி கச்சனை அங்கேருந்து மீட்டு கொண்டு வர்றார். பின்பு ஒரு சித்திரை மாதத்தில், ஒரு சித்திரை நட்சத்திரத்தன்று, ஒரு சித்திரங்கள் நிறைந்த ஒரு தேரில் பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு காட்சி தரார். அதனால தான் சித்திர வல்லப பெருமாள் சொல்லக்கூடிய பேரில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் விளங்குகிறார். இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். அதாவது இந்த குருவுக்கே நம்ம பிரச்சனை, ஜாதகத்தில் பிரச்சனைனா குரு இருந்தால் போதும், பார்வை போதும்னு நினைக்கிறேன். அந்த குருவுக்கே ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்கக்கூடிய நாராயணனை வழிபட்ட தன்னோட பிரச்சனைகளை நீக்கி கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குது. அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து இடர்களும் துன்பங்களும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சித்திர வல்லப பெருமாளை அனைவரும் வழிபடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது தான், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமாக இருந்தாலும் மற்ற இதர நட்சத்திரக்காரர்களும் போய் வணங்க வேண்டிய தலமாகவும் இந்த கோவில் விளங்குது.
அதனால் மறக்காமல் அதுவும் குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் போய் தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள், ஒரு இடத்துல மீள முடியாத துன்பத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுன்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இதுலேருந்து மீண்டு வருவாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட மகன் மாட்டிக்கொண்ட இடத்துல இந்த குரு என்ன பண்ணுறாரு, பிரகஸ்பதி தவம் செய்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தான் மீட்கிறாரு. ஸோ இந்த கதையிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ வரலாற்று சிறப்புகள் மிக்க இந்த கோவில் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சித்திர வல்லப பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள். வைகையாத்து கரையிலேயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் ஸ்ரீதேவி உதயவிதாரம் சந்தனத்தாலான ஒரு சிற்பமாகவும் இங்கே பார்க்கலாம். இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். அதுவும் குரு பக்கத்திலே சக்கர தாழ்வாரம் பக்கத்தில் ஒன்றா இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தி சொல்லப்படுது. அதே போல் குருவும். இவ்வளோ சிறப்புமிக்க கோவில். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.